பொருட்கள் பரிமாற்றம் தொடர்பான பண்டமாற்று முறையின் குறைபாடு என்னவாக இருந்தது? ஏ. மதிப்பின் பொதுவான அளவீடு இல்லாமை. பி. செல்வத்தைச் சேமிப்பதில் சிரமங்கள் இல்லை. சி. சேவைகளின் பிரிக்க முடியாத தன்மை. டி. தேவைகளின் இரட்டை பொருத்தம் இல்லாமை. சரியான பதில் டி. தேவைகளின் இரட்டை பொருத்தம் இல்லாமை. 5. சரியான விடை டி. சோகஸ்மெலி பண்டமாற்று முறையில் ஒருவரிடம் உள்ள பொருளும் அவருக்கு தேவையான பொருளும் மற்றவரிடம் சரியாக பொருந்த வேண்டும் என்ற தேவைகளின் இரட்டை பொருத்தம் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இது இல்லையெனில் பரிமாற்றம் நடைபெறுவது மிகவும் கடினம். அனல்மின் நிலையங்களால் அதிக அளவில் வெளியேற்றப்படும் பொருள் எது? ஏ. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. பி. ஆக்சிஜன், ஆக்சிஜன். சி. நைட்ரஜன், நைட்ரோஜன். டி. மீத்தேன், மித்தேன். சரியான பதில் ஏ. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நிலக்கரி எரிக்கப்படும் போது வளிமண்டலத்தில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு புவி வெப்பமடைதலுக்கு காரணமாகிறது. இது பசுமை இல்ல வாயுக்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. 2014 முதல் 15 வரை ஆம் ஆண்டில் நெல் உற்பத்தி எவ்வளவு? ஏ. 2712 கிலோ. பி. 2372 கிலோ. சி. 4429 கிலோ. டி. 2029 கிலோ. சரியான பதில் சி. 4429 கிலோ. சரியான விடை சி. சோகஸ்மெலி 2014 முதல் 15 வரை ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் நெல் உற்பத்தி ஒரு ஹெக்டேருக்கு 4429 கிலோவாக பதிவாகியுள்ளது. நவீன விவசாய முறைகள் மற்றும் வீரிய ரக விதைகளின் பயன்பாட்டால் இந்த உற்பத்தி அளவு எட்டப்பட்டது. சென்னையில் பணிபுரியும் மக்களில் எத்தனை சதவீதம் பேர் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்றனர்? ஏ. 30%. பி. 5%. சி. 15%. டி. 20%. சரியான பதில் சி. 15%. சரியான விடை சி. சென்னையில் பணிபுரியும் மக்களில் 15% பேர் மட்டுமே அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரிகின்றனர். மீதமுள்ள 85% பேர் முறைசாரா அல்லது ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் வேலை செய்கின்றனர். இந்தியாவில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரிகள் எந்த அரசாங்க அடுக்குகளால் சேகரிக்கப்படுகின்றன? ஏ. உள்ளாட்சி அமைப்புகள் மட்டுமே. பி. மத்திய அரசு மட்டுமே. சி. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும். டி. மாநில அரசுகள் மட்டுமே. சரியான பதில் சி. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும். 1. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் கூட்டாக வசூலிக்கப்படும் ஒரு மறைமுக வரியாகும். இதில் மத்திய ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி மற்றும் மாநில ஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டி என இரு பிரிவுகள் உள்ளன. பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் எவ்வகை? ஏ. சொத்து வரிகள், ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ். பி. நேரடி வரிகள், டைரக்ட் டாக்ஸஸ். சி. வருமான வரிகள், இன்கம் டாக்ஸஸ். டி. மறைமுக வரிகள், இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரியான பதில் டி. மறைமுக வரிகள், இன்டைரக்ட் டாக்ஸஸ். 1. பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படும் வரிகள் நுகர்வோர் மூலம் மறைமுகமாக அரசுக்கு செலுத்தப்படுகின்றன. இதில் வரியைச் செலுத்துபவரும் வரிச் சுமையைச் சுமப்பவரும் வெவ்வேறு நபர்களாக இருப்பார்கள். 2. காட் கட் பேச்சுவார்த்தைகளின் எந்தச் சுற்று உருகுவே சுற்று என்று அழைக்கப்பட்டது? ஏ. 5வது. பி. 6வது. சி. 8வது. டி. 7வது. சரியான பதில் சி. 8வது. காட் கட் அமைப்பின் 8வது சுற்று பேச்சுவார்த்தை 1986 முதல் 1994 வரை உருகுவேயில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில்தான் 1995 இல் உலக வர்த்தக அமைப்பு WTO உருவாக்கப்பட்டது. ஏ. 5வது சுற்று டில்லன் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது விற்பனை வரி அல்லது வேட்க்கு உட்பட்ட பொழுதுபோக்கு பரிவர்த்தனைக்கு எடுத்துக்காட்டாகும்? ஏ. திரைப்படச் சீட்டுகள். பி. வீட்டுக் கட்டணம். சி. மளிகைப் பொருட்கள் வாங்குதல். டி. கார் பழுதுபார்க்கும் சேவை.
சரியான பதில் ஏ திரைப்படச் சீட்டுகள். 6. சரியான விடை ஏ சோகஸ்மேலி திரைப்படச் சீட்டுகள் பொழுதுபோக்கு வரிக்கு உட்பட்டவை. இது தற்போது கொண்டுவரப்பட்டுள்ளது. இது ஒரு நபர் பொழுதுபோக்கு சேவையை பெறும்போது செலுத்தும் மறைமுக வரியாகும். பரிமாற்ற மதிப்புடன் பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்குதல் என்பது எதை குறிக்கிறது? ஏ உற்பத்தி, பி விநியோகம், சி நுகர்வு, டி சந்தைப்படுத்தல். சரியான பதில் ஏ உற்பத்தி. சரியான விடை ஏ சோகஸ்மேலி உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல் அல்லது அதிகரித்தல் ஆகும். இது சந்தையில் பரிமாற்ற மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும். இது உள்ளீடுகளே இன்புட்ஸ் பயனுள்ள வெளியீடுகளாக அவுட்புட்ஸ் மாற்றும் செயல்முறையாகும். பணம் மற்றும் விலை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஏ நிதிக் கொள்கை ஃபிஸ்கல் பாலிசி, பி பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி, சி வர்த்தக கொள்கை ட்ரேட் பாலிசி, டி பொருளாதார தடைகள் எகனாமிக் சாங்ஷன்ஸ். சரியான பதில் பி பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி. 9. ஒரு நாட்டின் மைய வங்கி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் விலையேற்றத்தை பணவீக்கம் நிர்வகிப்பது பணவியல் கொள்கை எனப்படும். பணத்தின் அளவு அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை உயரும் என்ற கோட்பாடு இதனுடன் தொடர்புடையது. பிராந்தியத்தில் உள்ள நிறுவனங்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஏ ஒரே நேரத்தில் ஒத்துழைத்து போட்டியிட வேண்டும், பி போட்டியிட மட்டும், சி தொடர்பை தவிர்க்கவும், டி ஒத்துழைக்க மட்டும். சரியான பதில் ஏ ஒரே நேரத்தில் ஒத்துழைத்து போட்டியிட வேண்டும். சரியான விடை ஒரு தொழில் குழுமத்தில் உள்ள நிறுவனங்கள் சந்தையில் வாடிக்கையாளர்களைப் பெற போட்டியிடும் அதே வேளையில் தொழில்நுட்பம் மற்றும் பொதுவான வசதிகளை பகிர்ந்து கொள்ள ஒத்துழைக்க வேண்டும். சரியான இறங்கு வரிசைப்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி எந்தத் துறை மிகப்பெரிய பங்கைக் கொண்டுள்ளது? ஏ மூன்றாம் நிலைத்துறை டெர்டரி செக்டர், பி முதன்மைத் துறை பிரைமரி செக்டர், சி விவசாயத் தொழிலாளர்கள் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், டி இரண்டாம் நிலைத்துறை செகண்டரி செக்டர். சரியான பதில் ஏ மூன்றாம் நிலைத்துறை டெர்டரி செக்டர். சரியான விடை ஏ சோகஸ்மேலி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி சேவைத்துறை எனப்படும் மூன்றாம் நிலைத்துறை 50%த்திற்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கி முதலிடத்தில் உள்ளது. பல ஆண்டுகளாக நிலவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ள இடப்பெயர்வு ஓட்டங்களின் வகைகள் யாவை? ஏ கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம், பி உள்நாட்டு மற்றும் சர்வதேச, சி பருவகால மற்றும் நிரந்தர, டி குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட தூரம். சரியான பதில் டி குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட தூரம். 10. சரியான விடை டி சோகஸ்மேலி இடப்பெயர்வு என்பது அது கடக்கும் தூரத்தின் அடிப்படையில் குறுகிய மாவட்டத்திற்குள், நடுத்தர மாநிலத்திற்குள் மற்றும் நீண்ட தூரம் மாநிலங்களுக்கு இடையே சர்வதேச அளவில் என வகைப்படுத்தப்படுகிறது. நில சீர்திருத்தத்தை தவிர வேறு என்ன விவசாய கொள்கை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ வெளிநாட்டு முதலீடு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், பி பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன், சி மக்கள் தொகை கட்டுப்பாடு பாப்புலேஷன் கண்ட்ரோல், டி பொருளாதார நிலைத்தன்மை எகனாமிக் ஸ்டேபிலிட்டி. சரியான பதில் பி பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன். 8. சரியான விடை பசுமை புரட்சி என்பது வீரிய ரக விதைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஒரு முக்கிய கொள்கையாகும். இது 1960களின் பிற்பகுதியில் இந்தியாவில் உணவு தற்சார்பை அடைய உதவியது. தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவு ஹெக்டேரில் எவ்வளவு? ஏ 2239 ஹெக்டேர்கள், பி 45,44,000 ஹெக்டேர்கள், சி 17 லட்சம் ஹெக்டேர்கள், டி 1,30,33,000 ஹெக்டேர்கள். சரியான பதில் டி 1,30,33,000 ஹெக்டேர்கள். சரியான விடை டி சோகஸ்மேலி தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவு சுமார் 1,30,058 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது ஹெக்டேரில் 1,30,33,000 என கணக்கிடப்படுகிறது. இது இந்தியாவின் மொத்த பரப்பளவில் சுமார் 4% கொண்டுள்ளது.
அனல்மின் நிலையங்கள் வெளியிடும் எந்த பொருள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது? ஏ. நீராவி, வாட்டர் வேப்பர். பி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சி. ஆக்சிஜன், ஆக்சிஜன். டி. நைட்ரஜன், நைட்ரோஜன். சரியான பதில் பி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை பி. சோகஸ்மெலி அனல்மின் நிலையங்களில் நிலக்கரி எரிக்கப்படும் போது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி புவி வெப்பமடைதலுக்கு குளோபல் வார்மிங் காரணமாகிறது. இது பசுமை இல்ல வாயுக்களில் முதன்மையானது மற்றும் சுற்றுச்சூழலை நேரடியாக பாதிக்கிறது. 2011-இல் எந்த மாநிலத்தில் 1000 ஆண்களுக்கு 912 பெண்கள் என்ற பாலின விகிதம் இருந்தது? ஏ. குஜராத், குஜராத். பி. உத்தரப்பிரதேசம், உத்தர் பிரதேஷ். சி. ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேஷ். டி. கர்நாடகா, கர்நாடக். சரியான பதில் பி. உத்தரப்பிரதேசம், உத்தர் பிரதேஷ். சரியான விடை பி. சோகஸ்மெலி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேசத்தின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 912 பெண்கள் ஆகும். இது தேசிய சராசரியான 9.43 ஐ விட குறைவாக உள்ளது. மற்ற விடைகள் ஏன் தவறு? ஏ. குஜராத்தின் பாலின விகிதம் ஆகஸ்ட் 919 இருந்தது. இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் எவ்வளவு காலமாக வளர்ந்து வருகின்றன? ஏ. கடந்த 4 தசாப்தங்களாக. பி. கடந்த 3 தசாப்தங்களாக. சி. கடந்த 2 தசாப்தங்களாக. டி. கடந்த தசாப்தமாக. சரியான பதில் பி. கடந்த 3 தசாப்தங்களாக. சரியான விடை பி. சோகஸ்மெலி இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் கடந்த 30 ஆண்டுகளாக 3 தசாப்தங்கள் தீவிரமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. 1980-களுக்குப் பிறகு பல முக்கிய சுற்றுச்சூழல் சட்டங்கள் இயற்றப்பட்டன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?